தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விசிக நிர்வாகியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகேந்திரன் மற்றும் அஸ்வத்தாமனுடன் பன்னீர்செல்வம் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக தகவல் வெளியான நிலையில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகியிடம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விசிக கட்சி நிர்வாகியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பன்னீர்செல்வத்திடம் காலை முதல் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இந்த தகவலானது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், செய்தி தொடர்பான முழு விவரங்கள் என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக இன்று 3 பேரை ஏற்கனவே காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். கோபி உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த கைது சம்பவத்தை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பிரமுகர் ஒருவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவரது பெயர் பன்னீர்செல்வம். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தென் சென்னை மாவட்ட வழக்கறிஞர் அணி பொறுப்பாளராக அவர் இருப்பதும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவரிடம் விசாரணை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவருக்கு முறைப்படி சம்மன் அனுப்பி இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இவர் ஏற்கனவே இந்த வழக்கில் கைதாகி இருந்தக்கூடிய நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் அஸ்வத்தாமனுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக காவல்துறைக்கு தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் இவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.